ஹாய்ங்க, சூப்பரான வித்தியாசமான முறையில் வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் உப்பு சேர்த்து எண்ணெய் விடாமல் வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தாங்க அந்த வழுவழுப்பு போகும். இந்த வழுவழுப்பு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் நல்லா இருக்காதுங்க. நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா சைடில் பூரா அந்த வழுவழுப்பு ஒட்டிடுங்க. இந்த சைடில் ஒயிட்டாக தெரிகிறது பூரா வெண்டைக்காயோட வழுவழுப்பு தாங்க. வெண்டைக்காய் வாடை வச்சு செய்யும்போது இந்த மாதிரி வளவளப்பு வந்து அதிகமாக வராதுங்க. ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது வளவளப்பு அதிகமாக தாங்க இருக்கும். பாருங்கள், அடியில் எவ்வளோ தூரம் பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒயிட் பூரா வளவளப்பு தாங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. தேங்காயை மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் ஓட்டி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்திக்கலாங்க. பெப்பர் சேர்த்திட்டு ஒரு கட்டை பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா போட்டால் தாங்க இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க. ஒரு மண் சட்டியில் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டோடனே கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரியட்டும். மண் சட்டி சூடாக லேட் ஆகுங்க. ஆனால் சூடு ஆயிடுச்சுன்னா சமையல் வந்து நம்மளுக்கு டக்குன்னு ரெடி ஆயிருங்க. மண் சட்டியில் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி மண் சட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நீங்கள் செய்கிற சாப்பாட்டுக்குமே இந்த மாதிரி மண் சட்டியில் செய்கிறதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குங்க. வெந்தயம் பொரிஞ்சோடனே கடுகு சேர்த்தி கடுகு பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுங்க. பச்சை வாசனை துப்புரவாக போயிடணும். இந்த மசாலா வாசனையே பயங்கரமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க. இது கூடயே ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கங்க. இந்த மசாலாவை கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. நீங்கள் இந்த மசாலாவை வச்சுட்டு வேறு வேலை எதுவும் செய்ய போயிட்டிங்கன்னா வர்றதுக்குள்ளே டக்குன்னு கருகி போயிருங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. ஆல்ரெடி வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்திருக்குறோங்க வெண்டைக்காயிலேயே. இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஒரு டைம் பார்த்துக்குங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்த்திக்கலாங்க. வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிறத விட இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.